நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மக்களை வணக்கம் நண்பர்களே. முதியோர் இல்லத்தில் அன்னதானம் செய்ய போறீர்களா? ஆர்வ கோளாறில் பெரும் பாவத்தை தேடாதீர்கள். வீடியோ பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. முதியோர் இல்லங்களில் அன்னதானம் செய்வது புண்ணியமாக செயல் என்ற எண்ணம் பலரிடம் உள்ளது. ஆனால் அவற்றில் ஆர்வ கோளாறால் செயல்படும் அன்னதானம் முதியோரின் உடல்நலத்திற்கு கடுமையாக பாதிப்பை ஏற்படுத்துவதும் என்பதை பலரும் உணர்வதில்லை. இதை குறித்து ஒரு முதியோர் இல்லத்தில் நிர்வாகி பகிர்ந்த அனுபவம் கவனம் பெற்றுள்ளது. ஒரு முதியோர் இல்லத்திற்கு சென்றிருந்த போது அங்குள்ள நிர்வாகியுடன் உரையாடி கொண்டிருந்தார். கடந்த 10 ஆண்டுகளாக அவருடைய எனக்கு பழக்கம் உள்ளது. அந்த நேரத்தில் ஒரு நன்கொடையாளர் தனது மகனின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒருவேளை அன்னதானம் வழங்க விரும்புவதாக தெரிவித்தார். பகல் 12 மணிக்கு வாழைப்பழம், ஸ்வீட்டு, பீடா, வடை, பாயாசம், முழு சாப்பாடு அனைத்தும் ஒரு காஸ்ட்லி ஹோட்டலில் இருந்து வர வேண்டும் என்று பயன்படுத்திய பாத்திரங்களை சுத்தமாக கழுவி திரும்பி வழங்க வேண்டும் என்று அவர் நிபந்தனை விதித்தார். அந்த ஹோட்டலில் ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் விலை 150 ரூபாய் என குறிப்பிடப்படுகிறது. நன்கொடையாளர் சென்ற பிறகு நிர்வாகி சில முக்கிய உண்மைகளை பகிர்ந்தார். பெரும்பாலான முதியோர் இல்லங்களில் சொந்த சமையலறையும் அனுபவம் சமையல்காரர்களும் உள்ளனர். முதியோரின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு எளிதில் ஜீரணமாகும், அலர்ஜி இல்லாத, குறைந்த உப்பு, காரம் கொண்ட உணவுகளோ தயாரிக்கப்படுகின்றன. 70 வயதான முதியோருக்கு சாம்பாரில் போடும் பருப்போ சில சமயம் செரிமானம் ஆகாமல் அசிடிட்டி பிரச்சனை ஏற்படுவதும் நிலையில் புரோட்டா, சில்லி பரோட்டா, கொத்து பரோட்டா, தந்தூரி, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் போன்ற ஹோட்டல் உணவுகள் எவ்வளவு ஆபத்தானவை என்பதையே யோசிக்க வேண்டும் என எச்சரித்தார். ஹோட்டலில் சாப்பாடு பொதுவாக 40 வயது வரை உள்ளவருக்கு ஏற்றது. அதிக உப்பு, காரம் தொடர்ந்து சாப்பிட்டால் முதியவர்கள் 3, 4, 5 நாட்களில் எனவே சாப்பிட முடியாமல் தவிப்பார்கள். குளிர்காலத்தில் கூட ஐஸ்கிரீம் கொடுத்து சென்ற சம்பவங்களும் நடந்துள்ளன. நிர்வாகிகள் தெரிவித்தனர். இது போன்ற அன்னதானங்களை வழங்கியவர்கள் கூட மாதம் 1 லட்சத்திற்கு மேல் சம்பளம் வாங்கும் உயர் பதவியில் இருப்பவர்கள் என்பது வேதனைக்குரியது. ஆரம்பத்தில் உணவு வாங்கி கொடுக்காமல் பணமாக வழங்குங்கள் என்று பலரிடம் கேட்டதாகவும் சிலர் மளிகை பொருட்கள் வழங்கினர். ஆனால் பலர் எல்லாம் எங்கள் கண் முன்னே நடக்க வேண்டும், நாங்களே உணவு பரிமாற வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்ததாக நிர்வாகி கூறினார். ஒரு முதியோர் இல்லத்தில் உணவுக்கு மட்டும் மல்லாது பல செலவுகளும் உள்ளன. மருத்துவ செலவுகள், அடிப்படை பரிசோதனைகள், போர்வை, உடை, சோப்பு, எண்ணெய், பல்பொடி, கிருமி நாசினி, கட்டிட தோட்ட பராமரிப்பு ஊழியர்களுக்கு முடி திருத்துவர்களின் சம்பளம், ஹோட்டலில் ஒரு வேளை சாப்பாட்டிற்கு 100 ரூபாய் இல்லை 150 ரூபாய் செலவாகும் நிலை. முதியோர் இல்லத்தில் 45க்குள் பாதுகாப்பான உடலுக்கு ஏற்ற உணவு சமைக்கப்படுகிறது. ஒருவன் பசியால் இருப்பதை விட நாம் கொடுத்த உணவு சரியாமல் அவசரப்பட்டு தவிப்பதுதான் மிகப்பெரிய கொடுமை என்று நிர்வாகி கூறிய வார்த்தைகள் பலரையும் சிந்திக்க வைத்துள்ளது. முதியோர் இல்லங்களுக்கு சென்று அன்னதானம் செய்ய நினைக்கும் ஒவ்வொரு முதியோர் உடல்நிலையை புரிந்து கொள்ளுங்கள். நிர்வாகிகளின் ஆலோசனைகளை கேளுங்கள். உணவுக்கு பதிலாக பணம் உதவி வழங்க முன்வாருங்கள். ஆர்வ கோளாறில் புண்ணியம் தேடி பலரும் பாவத்தை சேர்த்து கொள்ளாதீர்கள். நிர்வாகிகள் கூறும் ஆலோசனைகளை புரிந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம் மக்களே.